பாகுபலி ரீ-ரிலீஸ்க்கு போகலைனாலும் பாகுபலி பத்தின ஒரு சில விஷயங்களை ரீவாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்பதான் ஒரு வருஷம் முன்னாடி நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தரோட சேர்ந்து தம்ப்நெயில் பண்ணி இன்ட்ரோலாம் பண்ணி என்னென்னமோ மாதிரி பண்ண வேண்டிய கண்டென்ட் அதோட ஒரு பகுதியை இந்த வீடியோல பண்ணலாமா என்னன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐ மீன் அது என்ன கண்டென்ட்னா அப்பப்போ வர்ற வியர்ட் தாட்ஸாக விக்ரம் படம் வந்தப்போ ஒரு டவுட். அந்த பத்தல பாட்டு வர்றப்போலாம் போடு ரொம்ப நாள் கழிச்சு ஆண்டவர் லிரிக்ஸ் மஜாவா எழுதிருக்காப்ல ஆழ்வார்பேட்டை ஆண்டவா மாதிரி இருக்கு அது இதுன்ட்டு எல்லார் மைண்டுமே இந்த சைடு இருந்தப்ப நான் மட்டும் தெலுங்கு வெர்ஷன்ல என்ன லிரிக்ஸ் இருக்குன்ட்டு பார்க்கலாம்னு போனேன். நான் அப்படிதான் ரொம்ப வெட்டியா இருக்கனால ட்ரெய்லர் எதுனா வந்தா கூட தமிழ்ல ஒரு 10 வாட்டி பார்த்துட்டு தெலுங்கு ட்ரெய்லரு மலையாளம் ஹிந்தி ட்ரெய்லர்லாம் சும்மா போட்டு பார்த்துட்டு இருப்பேன். அந்த மாதிரி இந்த பாட்டுக்கு தெலுங்குல என்னத்த லிரிக்ஸ் எழுதிருக்காங்கன்னு போய் பார்த்தா என்னடா கல்லாட்ட ஆடுறீங்கன்ற மாதிரி இருந்துச்சு. தெலுங்குல புதுசாலாம் ஒண்ணு யோசிச்சு எழுதிக்காம தமிழ்ல இருக்கத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி மட்டும் போட்டிருக்காங்க. அப்போ லிரிக்ஸ் பை கமலஹாசன் டிரான்ஸ்லேட்டட் பைன்ட்டு வேணா வேற யாரு பேரோ போட்டுக்க வேண்டியதானே? எல்லாத்தையுமே டோட்டலா வேற ஒருத்தர் தான் எழுதுன மாதிரி போடுறீங்க. இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன்ற மாதிரி அந்த டைம்ல புரட்சியா பேசிட்டு கிடந்தேன். பட் அப்புறமா தெரியற விஷயம் என்னன்னா ஒரு லாங்குவேஜ்ல இருந்து லிரிசிஸ்ட் வந்துட்டு என்ன சிச்சுவேஷன் என்ன டியூன்ட்டு கேட்டு புதுசா எழுதுறதெல்லாம் வேஸ்ட். அதுல ஏதாச்சும் லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி புதுசா எழுத ஸ்பெஷலான விஷயங்கள் ஏதாச்சும் தேவைப்பட்டா பரவாயில்ல. சும்மா கமர்ஷியலா ப்ரொமோஷன் பண்றதுக்கான பாட்டு தானே 6 மாசத்துல மறந்துடுவானுங்க. இதுக்கு எதுக்கு புதுசா யோசிச்சுக்கிட்டு ஒரிஜினல் லாங்குவேஜ்ல இருக்க லிரிக்ஸை டப்டு லாங்குவேஜுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்றதுன்றதே கொஞ்சம் தனி பெரிய வேலை தான். சோ அதை தான் லைக் நம்ம ஊர்லயே விவேக் விக்னேஷ் சிவன் அவர்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நார்மல் தான்ப்பா அப்படின்ட்டு அந்த குட்டி குஞ்சான் நான் ஃப்ரீயா விட்டுட்டேன். பட் அதுக்கப்புறமா இன்னொரு சந்தேகம். ட்ரிபிள் ஆர் படத்துல பாட்டுக்கும் வாய்க்கும் சம்பந்தம் இல்லாம அனிருத் பாடிருப்பாப்ல நட்புன்ட்டு ஒண்ணு செம்ம பாட்டு. அதுல இருக்க லிரிக்ஸ் எல்லாம் எழுதுனவன் மனுஷனே கிடையாதுடா அப்படின்ற லெவலுக்கு இருக்கும் அந்த லிரிக்ஸ். யாருடான்னு போய் பார்த்தா தமிழ்ல மதன் கார்கின்ட்டு வருது. என்னடா இத மதன் கார்கி தான் எழுதினாருன்னு சொன்னா நான் நம்பிக்கவே பிரச்சனை இல்ல. தெலுங்குல இப்படிலாம் யோசிச்சு பயங்கரமா லெஜெண்டரியா எழுதக்கூடிய ஒரு லிரிசிஸ்ட் இருக்காரு. அவரோட லிரிக்ஸ மதன் கார்கி தமிழுக்கு ஏத்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரான்ற லாஜிக்ல பார்த்தோம்னா அப்போ இந்த அளவுக்கு லிரிக்ஸ் எழுதுற அந்த லெஜெண்ட் தெலுங்குல யாரு? தெலுங்குல இருக்க லிரிக்ஸ் என்னன்னு போய் பாக்குறப்போ பயங்கரமான ஷாக். அதாவது டப்பிங் சாங்ஸ் எழுதுற லிரிசிஸ்டும் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ணாம சிச்சுவேஷன் கேட்டு புதுசா எழுதக்கூடியவங்களும் இருக்காங்க. அதுலயும் மதன் கார்கி அவர்கள் மெஜாரிட்டி ஆஃப் தி டைம் அப்படிதான் பண்ணுவாப்லன்றது தெரியறப்போ அப்போதான் இருக்கிற எல்லா ஒரிஜினல் வெர்ஷன்ஸ்க்கும் மதன் கார்கி வெர்ஷன்ஸ்க்கும் கம்பேரிசன் பண்ண ஆரம்பிச்சேன். லைக் இந்த நட்பு பாட்டோட லிரிக்ஸே எப்படி உருவாச்சுன்னு சொல்லுவாருன்னா ராஜமௌலி அவர்கள் இந்த பாட்டோட வினோதமான சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி இருக்க தெலுங்கு லிரிக்ஸோட ஐடியாவை மட்டும் சொல்லியிருக்காரு. லைக் ஒரு தூக்கு கயிறும் அதனால நிக்கிற மூச்சு காத்தும் நாம் இனிமேல் ஃப்ரெண்ட்ஸ் கோபிநாத் ஆகுறாங்க. அப்புறமா நிப்பாட்டுங்க இது நல்லா இருக்கு இன்னும் இது மாதிரி 40 எழுதிட்டு வரேன்ட்டு போன மதன் கார்கி கொண்டு வந்த ஒரு மாஸ்டர் பீஸ் தான் இந்த நட்பு சாங். இப்போ மதன் கார்கி ஸ்டார்டிங்ல இருந்தே இன்வால்வ் ஆகி லைக் ஒரிஜினல் டப்டுலாம் இல்லாம தமிழ் தெலுங்கு ரெண்டுக்குமே ஒரே நேரத்துல சிச்சுவேஷன் சொல்லி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடமோட எழுதப்பட்டது தான் நான் பாகுபலி எல்லாம். பட் ட்ரிபிள் ஆர் வந்துட்டு ஸ்ட்ரெயிட் தெலுங்கு படம். ஸோ ஆல்ரெடி தெலுங்கு வெர்ஷன்ல எல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண வேணாம், ஐடியாவை மட்டும் எடுத்துட்டு நீங்க உங்க வெர்ஷன் எழுதுங்கன்ற மாதிரி ராஜமௌலி கேட்டு எழுதப்பட்டது தான் ட்ரிபிள் ஆர் சாங். ரெண்டு சினாரியோல எந்த விதமா ஒரிஜினல் வெர்ஷன் அண்ட் மதன் கார்கி வெர்ஷனை நான் எப்பயுமே கம்பேர் பண்றது உண்டு. அப்படி பாக்குறப்ப ஒரிஜினல் வெர்ஷனோட லிரிக்ஸ் எப்பயுமே அந்த விஷுவல்ஸோட நல்லா சிங்க் ஆகும். லைக் அதை வச்சு தான் ஷூட் பண்ணிருப்பாங்கன்றனால. பட் மதன் கார்கி வெர்ஷன் அப்போதைக்கு வர விஷுவல்ஸோட சிங்க் ஆகிறத விட அந்த சிச்சுவேஷனோட ஹோல் பிலாசபி என்ன, அந்த பாட்டு வர்றதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் என்னென்ன நடக்குது என்னென்ன எமோஷன்ஸ்லாம் இருக்குதுன்றதுல இன்டெப்தா ஸ்ட்ராங்கா இருந்து பாப்ல. லைக் கொஸ்டினும் ஆன்சரும் சேர்ந்து என்னத்தையோ சர்ச் பண்ணுது. இதுக்கு நடுவுல என்ன வேணா நடக்கலாம், எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்ற மாதிரி ஒன்றுக்கும் இரண்டுக்கும் நடுவில் முடிவிலி தொடர்கிறதோ அப்படின்லாம் அந்த ஹோல் படத்தோட பிலாசபியோட பொருந்துற மாதிரி எழுதுவாப்ல. அண்ட் கிரியேட்டிவிட்டின்றது ஒரு படி மேல இருக்கும் மதன் கார்கி வெர்ஷன்ல. லைக் இந்த சிச்சுவேஷனுக்கு சயின்ஸ் ஜியோகிராஃபி எல்லாம் கொண்டாந்து எழுதணும்ன்ற அவசியம் இல்ல, அதெல்லாம் மதன் கார்கிட்ட மட்டும் பார்க்கக்கூடிய விஷயம். மதன் கார்கி வெர்ஷன்ல தமிழ ஒரு அட்வான்டேஜா யூஸ் பண்ணிக்கிட்டு நூக் அண்ட் கார்னர் அலசி ஆராய்ஞ்சு புரியுற மாதிரி வேர்ட்ஸ் வச்சு பயங்கரமா எழுதிருப்பாரு. புலரும் காலை பொழுதில் லிரிக்ஸ் எழுதி புலரும்னா என்னதுன்னு அந்த வயசுல தேட வச்சார் நாமுத்துக்குமார். அந்த அர்த்தங்கள்லாம் அப்போயே தெரிஞ்சு புலரும் இருள் வானமும் இவர் எழுதுறப்போ புரிஞ்சு புல்லரிக்குது. லிரிக்ஸை ரசிக்க தெரிஞ்சவங்க ஆல்ரெடி இதெல்லாம் ரசிச்சிருப்பீங்க. பட் இந்த காலத்துல ஊரும் பிளட் ஃபேன்ஸ்லாம் இருந்தீங்கன்னா நட்பு சாங்கோட கமெண்ட்ஸ்ல ஒரு நல்ல தெய்வ மனிதன் டோட்டல் லிரிக்ஸையும் போட்டு டெஃபினிஷன் கொடுத்து வச்சிருப்பாப்ல. சோ அதை பார்த்து ரசிச்சுக்கோங்க. கழுகும் ஒரு காலிலி முடிவிலி சிவசிவாய பாட்டுல இறப்பிலினா இம்மார்டல்ன்ட்டு யோசிக்க வச்சுட்டே இருக்காப்ல. புரியுதா? ஒரிஜினல் வெர்ஷனை விட இந்த 3 பாயிண்ட்ஸ்கள்ல தான் மதன் கார்கி வெர்ஷன் எப்பயுமே ஒரு படி
மேல இருக்கும். அண்ட் இன்னொன்னு சொல்லிக்கிறேன்ப்பா, இந்த கம்பேரிசன்ல நான் மென்ஷன் பண்ற இடங்கள்ல மட்டும்தான் மதன் கார்கி வெர்ஷன் பெட்டரா இருந்துச்சே தவிர இந்த நாட்டு பாட்டுலாம் தெலுங்கு வெர்ஷன்ல இன்னும் கோவமா இருக்க மாதிரி பிரெட்ல வந்துட்டு மிளகா தொக்க தடவுன மாதிரி இருக்கும்னு சம்திங் வரும். அதெல்லாம் இன்னும் அந்த சிச்சுவேஷனுக்கு நல்லா இருக்கும். இந்த கம்பேரிசன்ல நான் மென்ஷன் பண்ணாத இடங்கள்லாம் ஒரிஜினலே பெட்டரா இருக்கும். பட் மென்ஷன் பண்ற இடங்கள்லாம் தலைவன் தான்ட்டு எனக்கு தோன்ற இடங்களெல்லாம் காரணத்தோட பார்க்கலாம். இந்த இடத்துலலாம் தெலுங்கு வெர்ஷன்ல ஒரு அம்மாக்கும் பையனுக்கும் நடுவில் இருக்க மெலோடின்றதுல வர லிரிக்ஸ் அப்போதைக்கு இருக்க விஷுவல்ஸோட சிங்க் ஆகுறாப்ல இருக்கும். பட் தமிழ்ல பார்ட் 1 பிளாஷ்பேக்கு போயிருவாரு. வேற ஒருத்தியோட பையனா இருந்தாலும் உன்னையும் என் பையனா தான் பாக்குறேன். அதெல்லாம் 1.5 வருஷம் கழிச்சு பார்ட் 2 பாக்குறவனுக்கு ஒரு நல்ல கால் பேக்கா இருக்கும். அண்ட் இதே சாங்ல ஹீரோக்கு முட்டு கொடுக்கணும். அவன் எவ்வளவு பெரிய ஆளு தெரியுமா ஊன்ற மாதிரி ஃபாஸ்டான டியூன்ல ஒரு லிரிக்ஸ் இருக்கணும். அது தெலுங்கை விட தமிழ்ல இன்னும் கொஞ்சம் லாஜிக்கா கிரியேட்டிவா இருக்கும். லைக் ஐம்புலன்கள்ல 4 எடுத்துக்கிட்டு பாகுபலியை தொட்டவன் பார்த்தவன் கேட்டவன் எல்லாம் அவனை பத்தி என்னென்னலாம் பில்டப் பண்ணுவான்ற மாதிரி சல்லுன்னு போற டியூன்லயுமே நல்லா இருக்கும். லிரிக்ஸ் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. பாட்டு ஸ்டார்டிங்லயே மேகத்தை தலப்பா கட்டிக்கோ, தீயாவான் பூவாவான், இந்த ஒரு வைப் இருக்குல்ல. டைலாக்ஸ்லயுமே இந்த ஒரு அடர்த்தியை தெலுங்குல கொஞ்சம் கம்மியா தான் ஃபீல் பண்ணேன். மகதீராவையே நாங்க பாதிக்கு பாதி இன்னைக்கு பேசுற ஸ்லாங்ல தான் பண்ணிருப்போம். டோட்டலா பழைய காலத்து ஸ்லாங்ல ட்ரை பண்ணிருக்க மாட்டோம். மக்களுக்கு ஈஸியா புரியறக்காக அதே வந்துட்டு பாகுபலி தெலுங்குக்கும் தமிழுக்கும் பண்ணிக்கலாம்னு படத்தோட சைடுல இருந்து மதன் கார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாங்களாம். பாகுபலி மாதிரி படத்தை இந்த காலத்து ஸ்லாங்ல பொண்ணுங்க மேல கை வச்சா சாலா குஞ்ச வெட்டிடுவேன்லாம் பேசிட்டு இருந்தா தமாசா இருக்கும் ப்ரோன்ட்டு மதன் கார்கியும் ஆர்கியூ பண்ணாங்களாம். அந்த ஆர்கியூமெண்ட்ல தெலுங்குல நீங்க எப்படியோ தமிழுக்கு நான் ஸ்டாண்டர்டான பழைய தமிழ்லயே ஈஸியா புரியுற மாதிரி எழுத போறேன்றதுக்கு மதன் கார்கி அவர்கள் இந்த ஆர்கியூமெண்ட்டை வச்சாரா. நீங்க தெலுங்குல வந்து நியூஸ் சேனல்ஸ்ல என்ன மாதிரியான தெலுங்கு பேசுவாங்கன்னு இப்ப நம்ம எல்லாம் எப்படி பேசுறோமோ அது மாதிரியான தெலுங்கு தான். தமிழ்ல அப்படி இல்லைங்க. தமிழ்ல வந்து நியூஸ்ல பேசுற தமிழ் வேற, செய்தித்தாள்ல வந்து கலோக்கியலா எழுத மாட்டாங்க. ஆனா அந்த தமிழ் எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. பஞ்சகனின் நெஞ்சில் இருக்கும் நஞ்சு, நிறைமாத கர்ப்பிணியோ தள்ளாடும் கிழவியோ நீயோ நானோ, இந்த உலகத்தில் நீ விரும்பவோ வெறுக்கவோன்ற டயலாக்ஸ்லாம் இருக்க அந்த வைபு, அந்த டோனு, அந்த டயலாக்ஸ் பேசுறதுல இருந்த உச்சரிப்பு, அதுல நான் ஃபீல் பண்ண அடர்த்தியெல்லாம் தெலுங்குல ஏன் என்னால ஃபீல் பண்ண முடியலன்றக்கான காரணம் இவர் சொல்ற மாதிரி நாளதானா என்னன்னு தெலுங்கு தெரிஞ்சவங்க யாருன்னா சொல்லுங்க. லைக் தமிழ்ல ஷார்ப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நாசர் சொல்லுவாரு, முடியை முடிப்பவன் முடி அப்படின்ற ஒரு டயலாக். இந்த இடத்துல இருக்க இந்த மாதிரி இவ்வளோ ப்ரிசைஸா ஷார்ட்டா ஷார்ப்பா தெலுங்குல என்னால ஃபீல் பண்ண முடியல. அதை பத்தி தெலுங்கு தெரிஞ்சவங்க யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க. அண்ட் டயலாக்ஸ்க்கே வந்துட்டு தமிழ் தெலுங்குன்னு இருந்துராம 2 வெர்ஷன்ஸ் ஆஃப் டயலாக்ஸையுமே பார்த்து தெலுங்குல இது நல்லா இருக்கு, தமிழ்ல இது நல்லா இருக்கு, இதை அதுல ட்ரை பண்ணலாமா, அதை இதுல ட்ரை பண்ணலாமான்ட்டு ராஜமௌலி அவர்கள் 2 டயலாக் ரைட்டர்ஸ்ட இருந்து மியூச்சுவலா வேலை வாங்கியிருப்பாப்ல போல. அதனாலேயே தமிழ் தெலுங்குன்ட்டு இல்லாம இந்த பாகுபலின்ற டோட்டல் படத்திலேயே உங்களால மதன் கார்கியோட பிரசன்ஸை ஃபீல் பண்ற அளவுக்கு வெளி விட்டு ஒரு துளி கூட வெளி வரக்கூடாது. கண்களில் நீர் அல்ல தீ கக்க வேண்டும். அடுத்த 2 சீன் கழிச்சு என் விழி வழியே வந்த நெருப்பு துளிகள் உங்களை சுட்டிருந்தால் என்னை அங்க அனுப்புங்கன்றது. செகண்ட் பார்ட்ல உன் தாயின் நாய் வருகிறது. நான் நாய் அல்லவா மோப்பம் பிடித்தேன்ட்டு டைலாக்ஸ்லயே ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சு முன்னாடி பின்னாடி கால் பேக்லாம் பண்ணி விளையாடுறதெல்லாம் ஆனியில கூட என்னால ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கு மதன் கார்கி டைலாக்ஸ் இல்ல போல. அண்ட் ட்ரிபிள்ஆர்ல கூட ஃபீல் பண்ண முடியல. ஏன்னா தெலுங்கு டு தமிழ்ன்றனால பாகுபலியில இருந்த ஃப்ரீடம் மதன் கார்கிக்கு இருந்திருக்காது. ஒரு தெலுங்கு டைரக்டர் எடுத்த படம்ன்ற மாதிரியே இல்லாத அளவுக்கு தலைவன் தமிழ அந்த டைம்ல பயங்கரமா ரசிச்சாங்க தமிழ் ஆடியன்ஸ். ரத்தத்தினால் சுத்தம் செய் கொதித்து கொண்டிருக்கும் என் ரத்தம் சிந்தட்டும் பிச்சு உதறி இருப்பாப்ல. ராஜமௌலி அவரோட பில்டப்ஸ்ல இருக்க திங்கிங் ப்ராசஸ்க்கே நான் பயங்கரமான ஃபேன். அதோட நெருப்பு மாதிரி இந்த டயலாக்ஸ் சேர்றத நான் ட்ரிபிள்ஆரை விட என்னால இதுல தான் ஃபீல் பண்ண முடியுது. நரித்தந்திரம் அல்ல மார்த்தாண்டா, ராஜதந்திரம். அண்ட் தமிழை தவிர மிச்சம் இருக்க எல்லா லாங்குவேஜஸ்ல சான்ஸ்கிரிட்டோட கலவை ஜாஸ்தியா இருக்கும் போல. பீரியாடிக் படம் ஸ்பிரிச்சுவல் எலமெண்ட்ஸ்லாம் வந்தா சான்ஸ்கிரிட் உள்ள போயிருவாங்க போல. நம்ம ஆளு அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு முழுசா எடுத்துட்டு தமிழ்லயே இன்னும் பெட்டரா கிரியேட்டிவா முடிஞ்ச அளவுக்கு புரியுறாப்புல பண்ணிருப்பாப்ல. லைக் அந்த ஹேசா ருத்ரசாக்லாம் தூசா தட்டிக்கோ வானத்தை உடைச்சிட துள்ளிக்கோன்ட்டு நல்லா எழுதிருப்பாப்ல. அண்ட் அந்த சிவசிவாய போற்றிய சாங்லாம் டோட்டலா தமிழ், அதுவும் லெஜெண்டரியா இருக்கும். ஒரு சில லைன்ஸ்லாம் அனலைஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இருள் கொண்ட வானிலா இருக்கட்டும், வந்தாய ஐயாவா இருக்கட்டும், தீரனே, இதெல்லாம் வந்துட்டு அந்த டயலாக்ஸ் மாதிரி தான் கலந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதிருப்பாப்ல. அண்ட் மனோகரி வந்துட்டு தமிழ் லிரிக்ஸ் வேற மாதிரி இருக்கும், தெலுங்கு லிரிக்ஸ் வேற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ரெண்டுமே மஜா தான், அதுலலாம் பாரபட்சமே இல்ல. அதாவது இந்த வீடியோவோட எண்டு எங்க போகும்ட்டு யோசிச்சு வச்சு ஆரம்பிக்கல. எடிட் பண்றப்போ புரியுற விஷயம் என்னன்னா, நல்ல லிரிசிஸ்டா இருந்தாலும் சரி, மொக்க லிரிசிஸ்டா இருந்தாலும் சரி, டைரக்டர் கொடுக்குற வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸ் தான் என்னைக்கும் நிக்கிற மாதிரி எவர் கிரீன் லிரிக்ஸை தருது. அப்படி எப்பயுமே அநியாயத்துக்கு வித்தியாசமான சிச்சுவேஷன்ஸா ராஜமௌலி அவர்கள் கிரியேட் பண்ணி
பண்ணி அதை மதன் கார்கி மாதிரி ஒரு நல்ல லிரிசிஸ்ட் என்ஜாய் பண்ணி எழுதிருக்காப்லன்றனாலதான் வேலைப்பாடுகள்லாம் இப்படி இருக்கு. அதுல காவாசி கூட இப்போ நான் பேசல. பட் இப்போ இருக்க சினிமால ஒரு 4-5 சிச்சுவேஷன்ஸ்குள்ளேயே மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்கோம் பாருங்களேன். சரி, அதை விடுங்க, அது தனி புலம்பல். இப்போதைக்கு அகைன் பாகுபலி உள்ள வந்தோம்னா இது எல்லாத்தையுமே மொத்தமா என்ஜாய் பண்ண இப்போ ரிலீஸ் ஆன எப்பிக்கு இன்னும் போகல. இந்த மாதிரி மதன் கார்கி அவர்களோட எழுத்துக்கள், ராஜமௌலி அவர்களுக்காண்டியே இந்த ரீ ரிலீஸ்க்கு போகலான்றதை விட எனக்கு தெரிஞ்ச மியூசிக் காண்டி மட்டும் கூட 3.5 மணி நேரம் பார்த்துட்டு வரலாம் போல. அந்த அளவுக்கு நம்ம இவ்வளவு நேரம் லிரிக்ஸை பத்தி பேசிட்டு இருந்தோம் 2 லாங்குவேஜஸ்லயும். பட் இந்த சைடு இதுக்கு கூட ஆஸ்கர் கொடுத்துருக்கலாம்ன்ற அளவுக்கு ஒரு மியூசிக். அதை பத்திலாம் பேசுறதுக்கே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கூஸ் பம்ப்ஸ். இந்த வீடியோவே அந்த பழைய வீடியோல இருந்து கண்டென்ட்டை உடைச்சு வச்சு அண்ட் இப்போ ரீசெண்டா பார்த்ததுல எனக்கு தோணுனதெல்லாம் வச்சு பேசினது தான் எப்படி வந்திருக்கோ தெரியல. அண்ட் முன்னாடி கேட்டிருந்த டவுட்டையும் யாருன்னா தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா என்னன்னு சொல்லிட்டு போங்க. அண்ட் மெம்பர்ஷிப்ல சேர்றதுக்கு 29 ரூபா தானான்ட்டு போன வீடியோ கமெண்ட்ஸ்ல குழம்பிட்டு இருந்தீங்க. அதுல எந்த குழப்பமுமே வேணாம், 29 ரூபா தான். ஏன் மெம்பர்ஷிப்ன்றதுக்கான காரணம், மெம்பர்ஸா இருக்கவங்கிட்ட கேளுங்க, அவர் மெம்பர்ஷிப் உள்ள வந்து பாருங்க. யூ ஒன்ட் ரெக்ரெட். சொன்னாப்ல இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஒரு பெரிய வீடியோ கன்ஃபியூஷனான ஒரு டாபிக்ல வந்துரும். மெம்பர்ஷிப்லயே புரியுற மாதிரி பண்ணதான் கொஞ்சம் லேட் ஆகுது. ஸோ அதையும் பாத்துருங்கப்பா. ரைட்டா மூர்த்தி சார், அவனுக்கு முறையிலான்னு நினைக்கிறேன். சிரிப்பு வருது.